குட்டிப்புலி கூட்டம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க இப்போ பார்க்குற புகைப்படங்கள்லாம் எங்கேயோ டெல்லியில விவசாயிங்க போராட்டத்தில் எடுத்ததில்ல. இங்க நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சென்னையில் பார்வையற்றோர் போராடுறாங்க. அங்கே எப்படி போலீஸ் வந்து அவங்கள கையாளுறாங்கன்றது தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இந்த நியூஸ் பற்றி நீங்கள் எந்த நியூஸ் சேனலுமே பெருசாக வந்து கவர் பண்ணல. இதுக்கு காரணம் என்னென்னா, இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசாங்கம் தான். அவங்களோட கைக்கூலியாக இருக்கிறதுனால நியூஸ் சேனல்ஸ்லாம் இதை ஒரு பெரிய விஷயமாகவே அவங்க பார்க்கல. இதுக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். இது இன்னைக்கு நேற்று ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இல்லைங்க. இது வந்து 2012 இருந்தே பார்வையற்றோர் வந்து பார்த்திங்கன்னா தங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட்டில் உள்ள ரிசர்வேஷனை முழுமையாக ஃபில் பண்ணுங்கன்றத 2012 இருந்து இவங்க வந்து போராடிட்டு இருக்காங்க. இவங்களோட போராட்டன்றது பார்த்திங்கன்னா கடந்த 12 நாட்களாக நடந்துகிட்ருக்கு. இவங்கள ஒவ்வொரு நாளும் அரெஸ்ட் பண்ணி எங்கேயோ ஒரு தூர தொலைவில் கொண்டு போய் விடுறது. கீழம்பாக்கத்துலேயோ, ஒரு நாள் கோடம்பாக்கத்தில், ஒரு நாள் எக்மோரில், ஒரு நாள் சென்ட்ரலில், இந்த மாதிரி ஆங்காங்கே அவங்கள கொண்டு நைட்டு 2 மணிக்கு விட்டால் அவங்க எப்படி வீட்டுக்கு போவாங்க? மேலும் இவங்களுக்கு உளவியல் ரீதியாக பிரச்சனை கொடுக்குற மாதிரி அவங்க வீட்டில் இப்போ வாடகைக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்க ஓனர்கிட்ட போய் இவர் இந்த மாதிரி போராட்டம்லாம் பண்ணிகிட்ருக்காரு, இவரை வீடை காலி பண்ண வைங்க அப்படின்ற மாதிரி காவல்துறை போய் சொன்னால் அவங்களுக்கு உளவியல் ரீதியாக எவ்வளோ பாதிக்கும். இவங்க 12 நாளாக போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க, பல கொடுமைகளை அனுபவிச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் பற்றி நம்மளில் எத்தனை பேருக்கு தெரியும்? இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, நம்ம நியூஸ் சேனல்ஸ் வந்து இதை பெருசாக கவர் பண்ணலன்றது தான் ஒரு ரீசன். அதனால தான் மக்களுக்கு இந்த போராட்டம் பெருசாக வந்து சென்றடையலை. அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் ஒரு ஹேஷ்டேக்ஸை ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க படுற கஷ்டம், இவங்களோட கோரிக்கை என்னென்ன, இதுக்கு அரசாங்கம் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, ஏன் இன்னும் முதலமைச்சர் வந்து சந்திக்கலை அப்படின்ற மாதிரி எல்லா நியூஸஸையும் வந்து கவர் பண்ணி ட்விட்டரில் ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம தோழர்கள் எல்லாரும் சேர்ந்து. வெறும் ட்வீட்ஸோட நிறுத்திக்காமல் நம்ம தோழர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அரங்கராஜான்ற ஒரு போராளியை கூட்டிட்டு வந்து அங்க என்னென்ன கோரிக்கைகள் அவங்க வச்சிருக்காங்க, அமைச்சர் வந்து பேசினப்போ என்ன நடந்துச்சு, காவலர்கள் என்னென்ன கொடுமைகள் பண்ணாங்கன்றது எல்லாத்தையும் மக்களுக்கு வந்து அவர் தெரிவித்தார். ஸோ இதை வந்து ரெக்கார்ட் பண்ணி பல யூடியூப் சேனல்ஸ்லேயும், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி எல்லா சமூக வலைத்தளங்கள்லையும் அதை வந்து மக்களுக்கு சென்றடையணுன்றதுக்காக போஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதன் மூலமாக இந்த போராட்டம் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகுன்றதை வந்து நாங்கள் நம்புகிறோம். இது மாதிரி பல முயற்சிகள் வந்து இன்னும் நம்ம வந்து எடுப்போம் இந்த போராட்டம் வெற்றி அடைவதற்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போராட்டம் நீடிச்சுன்னா நம்ம கழக தோழர்கள் வந்து களத்துலேயும் போய் போராடுவோன்றதையும் அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி தமிழக வெற்றி கழகம் சார்ந்த அப்டேட்ஸ்க்கும் தலைவர் விஜயின் அரசியல் சார்ந்த அப்டேட்ஸ்க்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.